கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 32 அதிகாரம் 17 வசனம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் மாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நீதியின் கிரியை, நீதியின் பலன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நீதி, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியாயிருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30 மற்றும் 31 இந்த வசனங்களிலே அவரே நமக்கு நீதி என்று. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுனுடைய கிரியை நமக்கு சமாதானத்தை, சௌக்கியத்தை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நீதியின் நிமித்தமாய் நமக்கு வரக்கூடிய பலன், பிரியமானவர்களே, என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆம். அது நித்திய ஜீவன், நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானமும் நித்திய மகிமையுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, யாக்கோபின் புத்தகம் 3 அதிகாரம் 18 வசனத்திலே இந்த நீதியின் கிரியை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று. கிறிஸ்து இயேசுவில் இருந்து நமக்கு வரக்கூடிய நீதியாகிய கனி, பிரியமானவர்களே, அது சமாதானத்தையும் நடப்பிக்கும். சமாதானம் நம் மூலமாக விளைவிக்கப்படுகிறதாய் 30, 60, 100 மடங்கு நம் மூலமாய் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வரக்கூடிய சமாதானத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம். ரோமர் 5 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நமக்கு, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி, பிரியமானவர்களே, தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் அதனை விசுவாசிக்கும் போது நமக்கு சமாதானம். யாரோடு கூடவாம்? தேவனோடு கூட சமாதானம். இதைத்தான் எபேசியர் 2 அதிகாரம் 14 முதல் 17 வரைக்குள்ள வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் பிதாவாகிய தேவனோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அங்கே 16 வசனத்திலே பார்க்கிறோம். அவர் பகையை சிலுவையினால் கொன்று தேவனுக்கும் நமக்கும் மத்தியிலே பாவத்தின் நிமித்தமாய் உண்டான அந்த பகையை சிலுவையினால் கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனோடு கூடவும் நம்மை ஒப்புரவாக்கினார். பிரியமானவர்களே, பிரஜாதிகளாகிய நம்மை யூதர்களோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரே புதிய மனுஷனாக நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை, உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்கிற இந்த வசனம் எதனை காண்பிக்கிறது? நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நமக்கு ஒரு பூரண சமாதானம் உண்டாகிறது. எபிரேயர் 12:11 பிரியமான, இந்த நீதி நம்மை சிச்சிக்கிறது, சிச்சித்து நம்மை நடத்துகிறது, நம்மை ஒரு டிசிப்ளின்ட் லைஃபுக்குள்ளாக நம்மை நடத்துகிறது நிமித்தமாய் அதனுடைய அறுவடை சமாதானமாகிய பலன் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இந்த நீதியாகிய கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவையினுடைய பாடு மரணம் புண்ணியங்களாகிய அந்த கிரியை நமக்குள் விதைக்கப்படும் போது கலாத்தியர் 5:22 முதல் 23 வரைக்குள்ள வசனங்களில் பார்க்கிறோம். ஆவியின் கனியாகிய சமாதானம் நமக்குள் உண்டாகிறது என்று. ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கிறோம். இந்த நீதி நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொண்டு வருகிறபடியினால்
பிரியமானவர்களே, புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமும் சமாதானமும் நீதியுமாய் விளங்குகிறது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 13:11 கூட நாம் இந்த நீதியின் கிரியை நாம் வெளிப்படுத்த ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு யோவான் 10:28 முதல் 29 வரைக்கும் உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருளுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் நீதியாகிய கிறிஸ்து இயேசு அவருடைய பாடு மரணம் உயிர்த்ததுடைய புண்ணியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே கிரியை நடப்பிக்க தகப்பனே, அதனுடைய பலனாக சமாதானத்தை நாங்கள் அடைகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிட்சிக்கப்பட்டு நாங்கள் ஒரு டிசிப்ளின் லைஃபுக்குள்ளாய் வருவதற்கும் ஆவியின் கனியாய சமாதானத்தை பெறுவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கும் உம்மோடு கூட ஒப்புரவாகுவதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு நித்தமும் கிருபை நீர் செய்கிற தயவுக்காய் எங்களுக்கு சமாதானமும் அமெரிக்கையும் சுகமும் நித்திய ஜீவனோடு கூட அருளுகிறவராய் இருக்கிறீர். கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.